ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் நாள் அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன், இது மாதிரி மறுநாள் கொஞ்சம் சீக்கிரமாக என்னை எழுப்பி விடுங்கம்மா, ஒரு இன்டர்வியூக்காக போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க உடனே, ஏம்மா இத்தனை நாளாக நீ இன்டர்வியூன்னு தான் இருக்கேன், நான் ஒரு வேலையும் கிடைச்ச பாடு கிடையாது, ஏன் தேவையில்லாமல் அதில் நீ மெனக்கெட்டுட்டு இருக்க அப்படின்னோடனே, இல்லைம்மா எப்படியா இருந்தாலும் நம்ம ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிலே இருந்துட முடியாது, எதாக இருந்தாலும் நம்ம செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் கிடையாது, இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு யோசித்து பார்க்கணும்லம்மா, நம்மளும் முயற்சி பண்ணுறதை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. முன்னாடி அப்படி தான், நீங்கள் ஒரு வேலை கிடச்சிச்சு, நான் நேரம் போய் ஒரு வருஷம் ஆகிருக்கும், அது தூரமாக இருக்குது, சம்பளம் இவ்வளோ தான் இருக்குன்னீங்க. இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு அதில் தான் இருந்தால், தூரம் பார்க்கல, நம்மளோடய அவளுக்கு அதிகமான ஒரு 20 நிமிஷம் கூட தான் அவள் வீடு. இருந்தாலும் இப்போ அன்றைக்கி 10,000 சம்பளத்துக்கு போனால் இன்றைக்கி 17,000 சம்பளம் வாங்கிட்டுருக்கா ஒரு வருஷத்தில். அப்படிதாம்மா நம்ம இதை உயர்த்திக்கிட்டு தான் நம்ம போயிட்டுருக்கணும். தூரம்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, கிடைச்ச வேலையை இன்றைக்கி விட்டுட்டு இன்றைக்கி அது கிடைக்கல, இது கிடைக்கல, ஒரு வருஷமாக இப்போ முடிச்சு வீட்டில் இருந்தனால ஒரு வருஷமாக என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஷின் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிற வேலையை நம்ம இது பண்ணி ஆகணுமா அப்படின்னோடனே, அதெல்லாம் சரிதாம்மா, நான் இல்லைங்கல, இருந்தாலும் உனக்குன்னு ஒரு விஷயத்த நான் என்றைக்குமே சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான். அதாவது நீ உனக்கு திறமை இருக்குது, எல்லாமே இருக்குது, அதை நீ இங்கேயே இது பண்ணாத, உனக்கு நல்ல வாய்ப்பாகவே கிடைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னா, கிடைக்குதுமா, ஆனால் எதுவுமே ஒரு டைம்குள்ளே கிடைச்சாதான், அதை தாண்டி இது பண்ணிச்சுன்னா அப்புறம் ஒரு மேரேஜ் இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் ஆகிடுனா அப்புறம் ஒரு மேரேஜ் பண்ணணும்பீங்க, அப்புறம் குழந்தை, இதை பற்றியே தான் நம்ம கமிட்மெண்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர, நம்மளுக்கு என்னங்கிறத ஒரு விஷயத்த நம்மளால் எதுவுமே இது பண்ணிக்க முடியாதும்மா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் எந்த ஒரு விஷயத்தையுமே உன்கிட்ட நான் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான். அடுத்த ஒரு இதை நோக்கி நம்ம போகணுன்னா, அதை நம்ம ஒரு கரெக்டான வேல நம்ம போனால் மட்டும்தான் எதையுமே நம்மளால் சரி பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் இது பண்ணிக்கிட்டு போனோம் அப்படின்னா, நம்மளுக்கு அது கரெக்டான ஒரு வேலை நம்மளுக்கு இருக்காது அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறது அப்படின்னோடனே, சரி ஓகே, நீ ஒன்றும் எதுவும் கவலைப்படாத, எதாக இருந்தாலும் சரியான ஒரு இதில் நம்ம அடுத்த ஒரு இதை நோக்கி நம்ம போய் ஆக வேணுங்கிற ஒரு அவசியத்தில் தான் நம்ம இருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் நீ அந்த இதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணுமா அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம் விடு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சரி நான் காலைல சீக்கிரமாக எழுப்பி விட்றேன், அதெல்லாம் பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதையும் நீ நினைக்காத, அம்மா பேசினதெல்லாம் மனசில் வச்சுக்காத, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி நீ இது பண்ணுமா அப்படின்னோடனே, நானும் முயற்சி பண்ணுறதாம்மா, முயற்சி பண்ணாமலாம் கிடையாது, முயற்சி பண்ணாமல் இருந்திருந்தேன்னா என்றைக்கோ ஒரு மாப்பிள்ளை வந்திருக்காரு அப்படின்னு நீ சொன்னோடனே நான் சரி இந்த மாப்பிள்ளை தானே அப்படின்ட்டு நானும் இருந்திருப்பேன். இப்போ அதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு யோசனையில் இருந்தாலுமே எனக்கு இப்போக்கி இருக்கிற எண்ணம் என்ன அதுன்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சிகளை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்த ஒரு இதை நம்ம நோக்கி போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மட்டும்தான் எதாக இருந்தாலும் என்னால் முடியுமா அப்படின்னோடனே, சரி விடுமா, நீ அதெல்லாம் போட்டு எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத, முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் சமாளிக்கிறேன், சமாளித்து எல்லாத்தையும் இது பண்ணி பார்க்குறேன், அப்போ தான் என்னால் எதையுமே இப்போதைக்கு செய்ய முடியும், பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னோடனே, சரி ஓகே, நீ அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை, எதாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னோடனே, அதெல்லாம் சரியாகுதோ இல்லையாம்மா, நான் எப்படியாச்சும் சரி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, சரி விடு, அதெல்லாம் விட்டுட்டு நீ முடிஞ்ச வரைக்கும் என்ன ஒரு இதோ அதை நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம், முயற்சியை கைவிட்றாதம்மா அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் மறுநாள் காலையில் நானும் எப்படியாச்சும் இன்றைக்கி இந்த வேலையில் நம்ம போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் நானும் போனேன். போனதுக்கப்புறம் ஒரு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணி எனக்கு ஓரளவு செலக்ட் பண்ணுற மாதிரி நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனால் போனதுக்கப்புறம் என்னோட வந்தவங்களோட கம்பேர் பண்ணுறப்போ நான் கொஞ்சம் ஆன்சர் நல்லா பண்ண மாதிரி எனக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு. ஏன்னா அந்த குரூப் இன்டர்வியூலலாம் ஓரளவு நான் ஆன்சர் பண்ணேன். ஓரளவு ஸ்கோர் இருந்துச்சு. அதனால் எப்படியாச்சும் இதில் நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இருந்தேன். அடுத்த ஒரு ரவுண்டுக்கு மத்தியானத்துக்கு மேலே கூப்பிட்றேன் அப்படின்ட்டு சொன்னாங்க.
சரின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் என் கூட இருந்தவங்களும் சொன்னாங்க, "நீங்கள் என்னங்க நிறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்களா?" நான் இதான் மொதல் இன்டர்வியூ அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னுச்சு. நான் சொன்னேன், "நிறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கேங்க. வேலை கிடச்சிச்சு. ஆனால் நான் தான் ஒரு சில வேலைகளை வேண்டான்ட்டேன். ஆனால் இப்போ நான் ட்ரை பண்ணுறேன் கிடைக்க மாட்டேங்குது" அப்படின்னோன்னே, "அது உண்மைதாங்க. நானே ஒரு இன்டர்வியூவில் செலக்ட் ஆனேன். ரூ. 8000 சம்பளம்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி அது 13,000 சம்பளம் என் ஃப்ரெண்டெல்லாம் வாங்குறா" அப்படின்னு சொன்னோன்னே, "என் வாழ்க்கையில அதெல்லாம் நடந்திருக்குங்க. விடுங்க பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம 5 வேக்கண்ட்ல ஏதாச்சும் செலக்ட் ஆனால் நல்லதாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம்.